பிரதர் வீடியோ எடுக்கிறீங்களா? ஆமாம், அது சும்மா எதுக்கு வீடியோ எடுக்கிறீங்க? சரி, ஒரு நிமிஷம் கட் பண்ணிக்க. எங்க பாண்டியம் எங்க? அப்பா மாமா இங்கே பாரு. என்னது இது? ஓ, பிசினஸ் அப்ரூவல் வந்துருச்சா? கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. எப்போ ஸ்டார்ட் பண்ண போறீங்க? வெரி சூன். அதாவது கொஞ்சம் ஃபினான்ஷியல் டைட்டு, ஸோ அதை சரி பண்ணிட்டு பண்ணணும். என்ன பண்ண போறீங்க? ஜுவல்ஸ் எல்லாம் கொஞ்சம் விற்றுட்டு ரெடி பண்ணலான்னு இருக்கேன். எங்க? மேக்ஸ் கோல்டுன்னு ஒன்று பார்த்துருக்கேன். ஸோ நல்லா இருக்கு. நல்ல விஷயம் தானே, பரவாயில்ல, வாங்க போகலாம். ஸோ வணக்கம் மகளே. ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ பார்க்க போகிறோம். எஸ், மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் கோல்டு. ஸோ அந்த மாதிரி ஆமாம், ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க, எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இன்றைக்கி இருக்க சூழ்நிலைக்கு. அதனால உங்களுக்கு பயன்படட்டும் என்பதற்காக எஸ் இந்த ரம்யா கிருஷ்ணன் மேடமே வரவேற்கிறார்கள். நன்றி. ஸோ போய் பார்ப்போம். அடே, விற்க போகிற ஒரு சோகமே இல்லாமல் போகிறாங்க. நல்ல விஷயத்துக்காக தான் விற்கிறோம், அதனால தப்பு இல்லை. வீடியோ எடுக்கலாமா? வீடியோ எடுக்கலாம். இல்லை, கேட்டால் வீடியோ எடுக்கலாம். ஆனால் நீங்கள் தைரியமாக வைக்கணும். வணக்கம் பிரதர். வணக்கம் பிரதர். இந்த ஜுவல்ஸ் கொஞ்சம் இது பண்ணுறதுக்காக. பிரதர் வீடியோ எடுக்கிறீங்களா? ஆமாம், அது சும்மா எதுக்கு வீடியோ எடுக்கிறீங்க? இல்லை, ஒரு கண்டென்ட்டுக்காக இது பண்ணலாம். அது கேட்கணும் பிரதர், கேட்கணும். ஆமாம், சரி, ஒரு நிமிஷம் கட் பண்ணிக்க. ரோல் பண்ணிக்கலாம். நீங்கள் ஏன் சரியாக தெரியல பிரதர். இப்போ தான் சார் கிட்ட கேட்டேன், பண்ணிக்கலாம் பிரதர். பண்ணிக்கலாம் சொல்லிட்டாங்களா? சூப்பர் சார். ஆக்சுவலி நாங்களும் ஃபங்க்ஷன் ஆமாம், கேட்டு பண்ணியிருக்கணும், தவறு பண்ணிட்டோம். பார்த்து உங்கள் வீடியோலாம் பார்த்துருக்கேன். பார்த்தீங்களா? நன்றி பிரதர். என்னென்னா, கேள்விப்பட்டேன் விஷயங்கள் நல்லா இருந்துச்சு. சரி, அதை மக்களுக்கு ஒரு கண்டென்ட்டாக தெரியட்டுமேன்றனால தான் சரி ஒரு வீடியோவாக பண்ணிக்கலான்னு பண்ணோம். கண்டிப்பாக நம்ம பெர்மிஷன் கேட்டுக்கொண்டு தவறு பண்ணிட்டோம். இப்போ மேனேஜர் ஓகே சொல்லிட்டாங்களா? ஓகே சொல்லிட்டேன். சூப்பர். ஒரு இம்பார்ட்டண்டாக ஒரு இது பணம் தேவையாக இருந்துச்சு. ஸோ அதனால் ஜுவல்ஸ் வந்து இது பண்ணலான்ட்டு இருந்தோம். எதிராக வைப்போம். நான் இது சர்ச் பண்ணி பார்த்துருந்தேன். ஸோ ஜுவல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்குவீங்க, அதுவும் மற்ற இடத்த விட எங்கள் அம்மா அது பெஸ்ட்டாக இருக்கும்னு நான் கேள்விப்பட்டிருந்தேன். அதே மாதிரி என்ன சொல்லுங்கள், லெஸ் கோல்டாக இருந்தாலும் நல்ல வேல்யூ கேஷ் கொடுப்பீங்க. நீங்கள் ஸோ அதெல்லாமே டீட்டெயில்ஸ் கேட்டு என்ன ஏதுன்னு பார்த்துடலாம். கண்டிப்பாக எந்த மாதிரி எடுப்பீங்க? பொருள் ஒரு கோல்டு தானே செக் பண்ணிப்போம் பிரதர். செக் பண்ணிட்டு அந்த மார்க்கெட் வேல்யூ பண்ணி கொடுத்துருலாம். இப்போ நம்ம கோல்டு எந்த ஊரில் வாங்கியிருந்தாலும் நீங்கள் இங்கே செக் பண்ணி ஆல்வோ தமிழ்நாட்டில் எங்கே வாங்கினா நம்ம எடுத்துக்கலாம். இந்தியாவில் எங்கே வாங்கியிருந்தா கூட நம்ம எடுத்துக்கலாம். கோல்டு பியூரிட்டி பார்த்து எடுத்துக்கலாம். பியூரிட்டி நீங்களே செக் பண்ணிடுவீங்க? நம்மக்கிட்ட மிஷின் இருக்குது, நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓ, சூப்பர். இதான் பிரதர். ஸோ பியூரிட்டி நீங்கள் மிஷின் இருக்குன்னா நம்ம செக் பண்ணிடலாம். மிஷினில் செக் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் அதே மாதிரி டோர் ஸ்டெப் சர்வீஸும் பண்ணுறேன்னு சொல்லி. ஆமாம், நம்ம டோர் ஸ்டெப் சர்வீஸும் பண்ணுறோம். நீங்கள் வராமல் கூட நமக்கு கால் பண்ணி நாங்களே இமீடியட்டாக வந்துட்டு. அங்கே எப்படி நீங்கள் பியூரிட்டி செக் பண்ணுவீங்க? நம்ம மிஷின் எடுத்துன்னு வந்துடுவோம். அதுக்கு மிஷின் எக்ஸ்பீரியன்ஸ் அப்ரைஸர் நம்ம கூட இருக்காங்க. எல்லாமே வேல்யூ பண்ணி கொடுத்துருவாங்க. இமீடியட்டாக கேஷ் வேணால் கேஷ் கொடுத்துருவாங்க, அக்கௌண்ட்டில் வேணால் அக்கௌண்ட்டில் பண்ணி கொடுத்துருவாங்க இமீடியட்டாக. ஓ, சூப்பர். எவ்வளோ கேஷ்னா பண்ணி கொடுப்பாங்க. ஓகே, நான் செக் பண்ணி விடுவாங்க. முதல் ஒரு அமௌண்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோன்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக பேசலாம். நீங்கள் கேள்வியாக கேட்குற, எனக்கு இது பொருளாக பார்த்துட்டு இருக்கேன். இல்லை, கேள்வி கேட்கணும்ல. அது உண்மைதான். இதே கொஞ்சம் இதில் கிஃப்டாக வந்துருக்குது. இந்த இது கிஃப்டாக வந்து அது பியூரிட்டி செக் பண்ணிக்கலாம். மிஷின் செக். அது என்ன எதுன்னு தெரியல. அதான் செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணுவோம். 157.860. ஓகே ப்ரோ. இப்போ பியூரிட்டி செக் பண்ணி ஓகே. அது செக் பண்ணுற மிஷின் வீடியோ பண்ணலாம்ல? எடுத்துக்கலாம். அதெல்லாம் குழந்தை ஸ்கேனில் இருக்கும்போது அவ்வளோ பயப்படல, இப்போ பயமாக இருக்குது. அதாவது எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு அமௌண்ட்டுன்னு ஒரு விஷயம் தான் தெரியுமா? ஸோ அது கிடைக்குமா கிடைக்காதுன்றதான் ஒரு பெரிய குழப்பமே. புரியுது. ஏன்னா நான் முதல் ஜுவல் ஷாப்பில் தான் போகலான்னு இருந்தோம். அங்கே என்ன பிரச்சனைனா, இப்போ அதே கடையில் எடுத்துருந்தோம்னா அப்படியே எடுத்துக்கிறாங்க. ஆமாம். ஒரு சில இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா, அதே கடையில் எடுத்தால் அப்படியே எடுத்துருவாங்க. இல்லைன்னா
அதை உருக்கி இது மாதிரி தான் டெஸ்ட் பண்ணிவிட்டு உருக்கி எடுப்பாங்க. நம்ம அப்படி இல்லை, நம்ம ஆர்னமெண்ட்ஸாக வாங்கிக்கும். ஏன்னா அவங்க உருக்கி என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு உருண்டை ஆக்கிட்டு இவ்வளவு வேஸ்டேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்லி அதுக்கப்புறம் கால்குலேஷன் பண்ணி ரெடியூஸ் பண்ணும்போது என்னன்னா அந்த எக்ஸ்பெக்ட் பண்ண அமௌண்ட்டோட அது ரொம்ப ரெடியூஸ் ஆகுது. ஆமாம், கண்டிப்பாக. ஸோ அதனால என்னன்னா நமக்கு என்ன சொல்கிறது, ஒரு அந்த அந்த மணி இஷ்யூ ஆகுது. கேஷும் கொடுக்க மாட்டேன், செக்கு தான் கொடுப்பாங்க. செக்காக கொடுப்பாங்க. இல்லை செக்குமே தரது இல்லை. ஆமாம், ஜுவல்லுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. நகையே மாற்றிக்கலாம். அது அப்படி தான் பண்ணுறாங்க. ஒரு லிமிட் வச்சுட்டாங்க, இவ்வளோ லிமிட் தான், இதுக்கு மேலே. எக்ஸ்சேஞ்ச் பண்ணாலுமே என்னன்னா திரும்ப அதை கொண்டு வந்து ஒரு இடத்துல அடவு வச்சு திரும்ப அதை காசாக்கி எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, திருப்பி செய்கூலிஸ் தான் இன்க்ரீஸ் பண்ணி போடுவாங்க. இப்போ நார்மலாக போகிற செய்கூலிஸ் இதெல்லாமே அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணி போடுவாங்க. ஆமாம், அதனால் அது இன்னும் கொஞ்சம் இதாகுது. அப்போ நம்ம பணம் கட்டி தான் முதல்ல இன்னொன்று வாங்க வேண்டியதாக. ஆமாம், கண்டிப்பாக. கரெக்டு தான் ப்ரோ. அப்போ தான் நம்ம இம்மிடியேட்டாக கேஷாக கொடுத்துருவோமா. ஸோ அதான் நம்ம கேள்விப்பட ரொம்ப இதாக இருந்துச்சு. அப்படியே வேல்யூ பாருங்க, பிபி டப்பு டப்புன்னு ஏறுது. ஏன்னா வேறு லெவலுக்கு ஃபன் பண்ணுறீங்க ப்ரோ நீங்கள். கஸ்டமர்கிட்ட நம்ம அப்படி இருந்தால் தான் அதெல்லாம் உண்மை தான். டென்ஷனில் வருவாங்க, நிறைய மன கஷ்டத்தில் வருவாங்க. அதெல்லாம் உண்மை தான் ப்ரோ. நான் வரவங்க எல்லாருமே ஒரு சோகத்தில் வருவாங்க, சில பேர் சந்தோஷமாக வருவாங்க. இப்போ நாங்கள் கஷ்டப்பட்டு வாங்கியிருப்பாங்க. நாங்கள் வந்து இன்னொரு ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் இந்த இதை பண்ணுறோம். அப்படிங்கும்போது நமக்கு ஓகே. பட் ஒரு சில பேர் கஷ்டத்துலேயே வருவாங்க, உடம்பு முடியாதவங்க இருப்பாங்க. அப்படின்னும் போது இந்த ஆறுதலான பேச்சு தான் ஒரு நல்ல விஷயம். ஆமாம், வெரி குட். என்ன பண்ணலாம், ஓகே தானே? சைன் பண்ணலாமா? அப்புறம் மாமா எனக்கு அந்த இதை நீங்கள் தான் கொடுத்துட்டீங்க, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். கேட்க மாட்டேன் மாமா, கேட்கக்கூடாது. கேட்க மாட்டேன், தைரியமாக சைன் பண்ணுங்க. மாமா சரி சொல்லிட்டாங்கல்ல. மாமா ஓகே தானே? ஓகே தான். இந்தாங்க ஓகே சார். ஒரு ஐடி ப்ரூஃப் மட்டும் கொடுங்க. ஐடி ப்ரூஃப் எதுக்கு? ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ் தான். எது என்ன கொடுக்கணும்? ஐடி ப்ரூஃப், ஆதார் கார்டு கொடுங்க. ஆதார். எல்லாமே இருக்குது. குட் பாய் மாமா, எல்லாமே ஓகே தானே? ஃபைனல் தானே? ஃபைனல். அக்கௌண்ட்லேயே கேஷ் ஆகுது. அக்கௌண்ட்டு கேஷாக கொடுத்தா பெஸ்ட்டு. கேஷ் ஆகும். நான் போனால் அப்படியே கொடுக்க போகிறேன். ஓகே, கேஷ் ஆகும். ஆமாம். தேங்க்யூ பிரதர். தேங்க்ஸ் பிரதர். ரொம்ப நன்றி. பாபா எப்படி வச்சு இல்லை அப்படி ஸ்ட்ரைட் அப்படியே ஓகேடா. இல்லை அது ஓகே. ரொம்ப நன்றி பிரதர். அதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணதோட நல்ல ரேட்டுக்கு உங்களுக்கு தான். நீங்கள் இதுக்கப்புறம் எங்கிட்டே கொடுத்துருக்கீங்கன்னா ஓகே, நான் சந்தோஷமாக கொண்டு போயிடுவேன். பணமும் கொடுத்த நகையும் கொடுத்துட்டிங்கன்னா எப்படி ஜாலியாக இருக்கும் எனக்கு. ஸோ ரொம்ப சந்தோஷம் பிரதர். அதாவது நான் இதே மாதிரி தான் யூடியூப்பில் தான் சர்ச் பண்ணேன். ஸோ அதில் தான் ஒரு நண்பர் ஒருத்தர் வீடியோ போட்டிருந்தாரு. ஸோ அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதே மாதிரி அதுக்கப்புறம் கூகுளில் போய் சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் விளம்பரம் வர பார்த்துட்டு இருக்கும்போது ரம்யா கிருஷ்ணன் மேடம் விளம்பரம். ஸோ எனக்கு அவங்களே ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அவளை பிடிக்காத யார் தான் இருக்காங்க. அவளான இது ராஜமாதா, நான் சொல்வதே சிவகாமி தேவியோட கட்டளை கிட்ட மாதிரி நம்ம இது பண்ணோம். ஸோ நான் ஒரு கால்குலேஷன் வச்சுருந்தேன், அதோட பெஸ்ட்டாக வந்திருக்கு. தேங்க்ஸ். ஸோ தேங்க்ஸ் ஃபார் மேக்ஸ் கோல்டு. மக்களே கண்டிப்பாக, அதாவது நம்ம ஒவ்வொரு விஷயம் பயந்துக்கிற மாதிரி தான் இது ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா ஒரு அவசர கால சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோல்டு அப்படின்றது வந்துன்னா மிகப்பெரும் சேமிப்பு. ஸோ அந்த சேமிப்பை எதுக்கு சேர்த்து வச்சுருவோம்னா நம்ம நல்லது கெட்டதுக்கு அதை பயன்படுத்திக்க தான் மெயினாகவே வாங்குவோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பணமாக மாற்றும் போது நிறைய இடர்பாடுகள் இருக்குது இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில். நம்ம 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 பணத்தை நம்மளே எடுக்கணும்னா கூட அவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துட்டு இருக்கிற சூழ்நிலையில் ஒரு சூப்பரான ஒரு அமைப்பு மேக்ஸ் கோல்டு. ஆமாம். ஸோ கேள்விப்பட்டு நம்ம பேசியிருந்தோம், நமக்கு ஒரு அவசர சூழ்நிலைக்காக நம்ம இங்கே வந்தோம். உண்மையாகவே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு தடவை வந்து பண்ணும்போது கொஞ்சம் அது மட்டும் நாங்கள் ஜுவல் ரெடி போய் வச்சு உடனே வாங்கிட்டு போனோம். ஸோ இப்போ வந்து எல்லாத்தையும் நம்ம எது இப்போதைக்கு தேவையில்லையோ அதெல்லாம் மொத்தமாக கொடுத்து ஸோ கேஷாக மாற்றி அதை இன்னொரு நல்ல நற்செய்திக்காக அதுவும் கூடிய உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்போம்.
ஸோ ரெடியாக இருங்க. அண்ட் டோர் ஸ்டெப்லேயே பண்ணுறாங்க. ஆமாம், அதே மாதிரி டோர் ஸ்டெப் அவங்க வந்தமே தான் சொன்னாங்க, நீங்கள் ஏன் வந்து அலையிறீங்க, நீங்கள் வீட்டிலேருந்தே சொல்லியிருக்கலாம் நாங்கள் வந்திருப்போம் அப்படின்னாங்க. ஆனால் பரவாயில்ல, நம்ம வந்து இங்கே பண்ணும்போது தான் உங்களுக்கு தெரியப்படுத்த முடியுது, உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேமாதிரி டோர் ஸ்டெப்லேருந்தே நம்ம வந்து பண்ணிக்கலாம். கால் பண்ணி சொன்னோன்னா இங்கேருந்து அவங்க ஆள் வந்துடுறாங்க, அங்கேயே உங்களுக்கு பியூரிட்டி செக் பண்ணிவிட்டு அங்கேயே என்ன ரேட்டோ அங்கேயே கேஷ் அவங்க கையிலே கொடுத்துருவாங்க. ஸோ அது அவங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அக்கௌண்ட்டில் வேணாலும் அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. இந்தியா எல்லா ஏரியாவுமே வராங்க. ஆமாம். ஸோ அதுக்கு எந்த சார்ஜஸுமே அப்ளிகபிள் இல்லைன்னாங்க. ஆமாம், அதான் அதுக்கு வந்து அந்த பிக்கப் ட்ராப் சார்ஜ் அப்படிலாம் எதுவுமே இல்லை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எங்கே இருந்தாலும் தமிழ்நாடு, சென்னை, ஆல் ஓவர் இந்தியாவில் எங்கே இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறோம். எங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது, உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்னு நினைக்கிறோம். ஹாப்பியான்னு எனக்கு உதர்க்கமாக என்கிட்ட கேட்குறீங்க. நீங்களும் ஹாப்பியா? நான் ரொம்ப ஹாப்பி. எல்லாருமே ஹாப்பி தானே? ஆமாம், எனக்கு வந்து கம்மியாக வந்துச்சுன்னா பெரிய கஷ்டப்பட்டு வந்திருப்பேன். அதிகமாக வந்தனால கொஞ்சம் அதிகமாக தான் வந்திருக்கு. அதிகமாக வந்தனால எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஏன்னா நிறைய ப்ரெஷர், நிறைய டென்ஷன். ஸோ அதுக்கிடையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயம் வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட். நன்றி. ஓகேவா? தங்கத்தை விற்று வைரத்தை வாங்கினா ஒரு சந்தோஷம் தானேப்பா. ஆமாம், கஷ்டத்துக்காக விற்கலை, இதை விற்றுட்டு இன்னொரு பிஸ்னஸ் இதை விட கொஞ்சம் ஹையாக இது பண்ணுற மாதிரி பிஸ்னஸ் இன்னும் நிறையா வாங்கி தருவோம். கண்டிப்பாக. ஆமாம், என்ன ஃபீலிங் நான் நம்ம வந்து அது இன்னொரு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல தான் நம்ம கொடுக்க போகிறோன்றப்போ ஹாப்பி தான், பிரச்சனை ஹாப்பி. வெரி குட். லைட்டாக அப்படி கண்கள் வந்தது எல்லாம் இஷ்டமானதா இல்லை, அது மெமரபிள் இருக்குல்ல, நிறைய தடவை யூஸ் பண்ண மெமரிஸு. இதை விட நிறைய வாங்கலாம். கண்டிப்பாக நிறையா வாங்கிடலாம். வீடியோனால கண்ணு தெரியாதுன்றதுனால சிரிச்சுக்கிட்டே மேனேஜ் பண்ண வேண்டியதாக இருக்குது எல்லாத்தையும். ஆமாம், அதாவது நாங்கள் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பண்ணனார் வந்தோம். ஆனால் அதே மாதிரி இப்போ நம்ம வந்து சில பேர் வந்து நகையை வேறு இடத்துல வச்சுருப்பாங்க. அதை நீங்கள் எடுத்துமே கேஷ் மீட்டு தருவீங்களா? நம்மளே கேஷ் பிளெஜ் பண்ண நகையை நம்மளே மீட்டு நம்மளே ப்ராசஸ் பண்ணி பேலன்ஸ் அமௌண்ட்னாவும் நம்ம வேல்யூ பண்ணி கேஷ் அது என்ன பேலன்ஸ் வேல்யூ இமீடியட்டாக அங்கேயே கொடுத்துடலாம். பேங்க்ல வச்சிருக்கிற பேங்க், பான் ஷாப் எங்கே வச்சாலும் நம்மளே வந்து ப்ராசஸ் பண்ணிக்கலாம். ஒரு சேட்டு கடையில் நீங்கள் வச்சிருந்தா கூட உங்களால் கேஷ் கட்ட முடியல, நம்மளே கேஷ் வட்டி போட்டிருப்பாங்க, வட்டி போட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கும், ஏலத்துக்கு போகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டயத்துலனா கூட அதை அவங்க வந்து இவங்க எடுத்து அந்த அதில் எவ்வளோ அமௌண்ட் அவங்க கட்டணுமோ அதை மைனஸ் பண்ணிவிட்டு அதை போக இருக்கிறத வேல்யூ பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி டேரெக்டாக கேஷாக மாற்றிக்கலாம். அண்ட் வந்து இவங்களோட ஹெட் ஆஃபீஸ் வந்து டி நகரில் இருக்குது. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் கொடுக்குறோம். ஆமாம், டி நகர் மட்டும் இல்லை, உஸ்மான் ரோடு, அண்ணா நகர் வெஸ்ட்டு, போரூர், தாம்பரம், பெரம்பூர், அப்புறம் பெரம்பூர் வரை இருக்குது. அப்புறம் வேளச்சேரி, தண்டையார்பேட், OMR. டி நகரில் 2 பிரான்ச் ஓகே. ஸோ இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு 4 பிரான்ச்சஸ் வந்திருக்கு. ஸோ அது மட்டும் இல்லை, இவங்க வந்து நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து கூகுள் மூலமாக கான்டாக்ட் பண்ணிக்கலாம், நியர்பை எங்கே இருக்குன்னு. எனக்கு நாங்கள் இதில் தான் சர்ச் பண்ணி தான் நாங்கள் வந்தோம். ஸோ மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் கோல்டு. எஸ், இவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் வேணும்னா 45454545. ஸோ ஒரு நல்ல ஒரு ஃபேன்சி நம்பர் 45454545. எஸ், கேஷ் ஃபார் கோல்டு. ஆமாம். ஸோ இவங்க வந்து கோல்டு, சில்வர், டைமண்ட் பையர்ஸ். ஓகே, சூப்பர். டைமண்ட் இருக்குது, கார்டு தேவைப்படும், வச்சுக்கோ. ஸோ மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சுன்னு நினைக்கிறோம். யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பிடிச்சிருக்குன்றதை தாண்டி உங்களுக்கு எல்லாருமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸோ பயனுள்ள வீடியோ, அதுவும் நம்ம வீட்டு பெண்களுக்கு ரொம்ப பயனுள்ள வீடியோ. நிச்சயமாக. ஆமாம், 2-3 கார்டு கொடுங்க. மதுரை கண்டிப்பாம்மா. இன்னொரு 2-3 கார்டு, 5 கார்டு கூட எடுத்து போடுங்க, 10 கார்டு கூட பண்டிலாக கொடுக்குறேன், எல்லாரும் கொடுங்க. ஆமாம், ஒரு ஃபியூ ப்ராசஸ் அந்த மாதிரி நல்லா இது பண்ணி கொடுக்குறீங்க. நல்லா நானும் இது பண்ணுறேன். எங்களோட சப்போர்ட்டு கண்டிப்பாக. நன்றிம்மா. தேங்க்யூ. நன்றி ப்ரோ, ரொம்ப நன்றி. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் பாண்டியன் சேனலுக்கு. பெல் பட்டன் தட்டினா தான் வீடியோட நோட்டிஃபிகேஷன் வரும். மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட், கால் 45454545. பாய். பத்திரமா போகணும். ஆமாடா, பத்திரமா போகணும்.